பார்க்கணுன்னா பைத்தான் கைட் பார்ட் 1 பார்க்கணும். இந்த பார்ட் 1 என்ன கற்றுக்கணுன்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ பிரிண்ட்னு டைப் பண்ணுங்கள் லோவர் கேஸ் லெட்டரில். அப்புறமா ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஸ்பீச் மார்க்ஸ் அந்த ஸ்பீச் மார்க்ஸ்குள்ளே சேனல் பேர் கிளைட்னால கிளைடுன்னு போடுவேன். கிளைட் போட்டுட்டு என்டர் கொடுங்க. இப்போ வந்து கிளைடுன்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் பிரிண்ட்டு சொல்லிவிட்டு அந்த ஸ்பீச் மார்க்ஸ்குள்ளே இருக்கிற வேர்டு அப்படியே பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ அரியது பிரிண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே அதுக்குள்ளே 10ன்னு கொடுக்குறேன். ஸ்பீச் 10ல் நம்ம கிளைட் மோட் கொடுத்துக்கலாம். கிளைட் மோட் டிஃப்ரெண்ட் வேர்டு யூஸ் பண்ணலாம். வாட்டி 2 வேர்டு இப்போ வந்து அதே நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ கிளைட் மோடுன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. வேரியபிள்ஸ் என்னென்னா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி. அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி பொருட்கள் போடுவோம், பேட்டரிஸ் அந்த மாதிரி பொருட்கள் போடுவோம். ஆனால் பைத்தானில் அதே மாதிரி தான் போடுவோம். ஆனால் என்ன போடுவோம்னா நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் அது மாதிரி நம்பர்ஸ் போடுவோம். அண்ட் ஒன்ஸ் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஸ்லாஷ் வேரியபிளில் போட்டுட்ட பிறகு அதுக்கு நம்ம பேர் தருவோம். ஏன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் பைத்தானில் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஃபைல் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு நியூ ஃபைல் பாப் பண்ணோம். அது நம்ம பாப் ஆகிட்ட பிறகு நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். பாப் ஆகிட்ட பிறகு அதை நம்ம சேவ் பண்ணுவோம். இப்போ போயிட்டு ஃபைல் கிளிக் பண்ணுவோம். திருப்பி சேவ் ஆஸ் கிளிக் பண்ணுவோம். சேவ் ஆஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு நம்ம போய் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வேரியபிள்னு சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். வேரியபிள் அப்புறம் ஆரஞ்ச் ஸ்டாக்கில் நான் என்னோடய பைத்தான் ஒர்க்ஸ் சேவ் பண்ணுவேன். ஸோ நான் அங்கேயே சேவ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸு நான் மேக்கில் பண்ணுறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் விண்டோஸ் சிஸ்டம் வச்சுக்கலான்னு. ஆனால் நீங்கள் மேக் வச்சுருந்தா ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுதான். அப்புறமா நம்ம வந்து ஃபைல் சேவ் பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணலாம். A = 10, B = 10. அதுமா பிரிண்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே A + B. இப்போ வந்து ரன் கிளிக் பண்ணிட்டு ரன் மாடியூல் கிளிக் பண்ணிக்குவோம். ஓகே கொடுத்துட்டு இப்போ போகணும். இப்போ 20ன்னு வரும். ஏன்னா A ஒரு வேரியபிள், B ஒரு வேரியபிள். ஸோ ஏக்கு இருக்கிற வேல்யூ 10, அப்புறம் பிக்கு வேல்யூ 10 ரெண்டுமே ஆட் பண்ணும். இப்போ நம்ம பண்ணிக்கிற இதனால இப்போ வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோம், A வேரியபிளோ B வேரியபிள் வேல்யூயோ நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து இங்கே காமிச்சிக்கிற 20. ஏன்னா A + 10 A + B = 20. ஏன்னா Aக்கு 10 இருக்குது, Bக்கு 10 இருக்குது. இப்போ வந்து இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. 12ன்னு அது மாதிரி இன்னும் 13. இப்போ அதே மாதிரி ரன் மாடியூல் கிளிக் பண்ணலாம். இப்போ ரன் மாடியூல் இப்போ 25ன்னு வரும். ஏன்னா இப்போ நம்ம அதே ரீசன் தான். இப்போ A + B பண்ணோம். இப்போ வந்து 25 காமிக்குது. ஏன்னா A ஒரு வேல்யூ B ஒரு வேல்யூ நம்ம மல்டிப்ளை கிடையாது ஆட் பண்ணுறோம். ஸோ நமக்கு இப்போ 25 கிடைக்குது. அதே மாதிரி நம்ம இன்னொரு கமெண்ட் பண்ணலாம். சேம் ப்ரோக்ராம் பட் நம்பரை 10 கொடுத்துட்டு இது வந்து 35 15 கொடுத்துக்கலாம். ஓகே இப்போ அரியரை நம்ம ரன் மாடியூல் கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ணுற ப்ரோக்ராமை இப்போ வந்து என்ன காமிக்கணும், 25ன்னு காமிக்கும் திருப்பி. ஏன்னா A + B 10 + 15 = 25. டேட்டா டைப் இப்போ வந்து நான் சொன்னல வேரியபிளுக்கு ஈச் வேரியபிளுக்கு நம்ம நம்பர் போடலாம். அது மாதிரி லெட்டர் ஸ்லாஷ் வேர்ட் போடலாம். இப்போ வந்து நம்பர்ஸ்க்கு வந்து இன்டிஜர்ஸ்னு பேர் பைத்தானில். அது டேட்டா டைப்ஸு. இப்போ வந்து அது ஒரு டேட்டா டைப்பு. இப்படிமா இன்னொன்று லெட்டர் ஸ்லாஷ் வேர்ட்ஸ் அது இன்னொரு டேட்டா டைப்பு. அது என்ன டேட்டா டைப்னா STR ஸ்ட்ரிங்கு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா
ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணலாம். a ஈக்குவல்ஸ் டு 10. இப்போ வந்து நான் கீழே என்ன கொடுக்குறேன்னா print ப்ராக்கெட்ஸ்குள்ளே டைப் இன்னொரு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ளே ஏன்னு கொடுக்குங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா என்ன டைப்புன்னு பார்க்கும் ஏ வேரியபிள் வேல்யூக்கு. இப்போ வந்து என்ன இருக்குதுன்னா 10 ஒரு நம்பரு, அதனால இன்டிஜர்னு ஒரு வேல்யூ காமிக்கும், இன்ட்டுன்னு. இப்போ ரன் மாடியூல் கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் இன்ட்டுன்னு வரும், ஏன்னா ஏ வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து என்னென்னா ஒரு நம்பரு. பண்ணுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு a ஈக்குவல்ஸ் டு ஸ்பீச் மார்க்ஸ்குள்ளே கிளைடுன்னு போட்டுக்கலாம், நீங்கள் என்ன நேம் வேணும் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம வந்து print ப்ராக்கெட்ஸ்குள்ளே டைப் அப்புறம் இன்னொரு ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே ஏ கிளிக் பண்ணுங்கள். இது அரையே தான் பண்ண போகுது. இந்த எது பண்ண போகிறோன்னா இப்போ வந்து ஏ ஒரு வேரியபிளுக்கு உள்ள அந்த ஸ்பீச் மார்க்ஸ்குள்ளே செக் பண்ணுவோம், இது ஒரு நம்பரா இல்லைன்னா ஒரு வேர்டா. அப்போது இந்த பிரிண்ட் என்ன பண்ண போகிறோன்னா டைப் பார்க்க போகுது. ஸோ வந்து இந்த வேரியபிள் ஏ இருக்குல்ல, அது என்ன டைப்புன்னு பார்க்க போகுது, ஒரு இன்டிஜரா அப்புறமா ஸ்ட்ரிங்கானு. இப்போ ரன் மாடியூல் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்ட பிறகு கிளாஸ் எஸ்டிஆர்னு ஒன்று, எஸ்டிஆர் எதுவும் ஸ்ட்ரிங்கில் எஸ்டிஆர்னு. அப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் அதை கவர் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம 2 பண்ணிக்கிறோம். ஸ்டே டியூன்ட் அண்ட் குட் பை.